பிரியமானவர்களே, இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக மரித்தார். சொல்லுங்களேன் கை வைத்து, இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக மரித்தார். அல்லேலூயா. இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக மரித்தார். இது எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து, இன்னும் தீர்க்கதரிசி ஆகமங்களிலிருந்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் படியாக இதெல்லாம் நடக்கிறது. ஆனால் இந்த வேதத்தில் ஆழமாக நாம் தியானம் பண்ணும்போது அந்த வேதத்தின் படியாக இயேசு எனக்காக எத்தனை முறை ரத்தம் சிந்திருப்பார், எங்கெல்லாம் சிந்தினார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், அந்த ஏன் ஆய்வு செய்ததோ ஆராய்வதற்கல்ல, அவர் பாடுகளை நாம் உற்று பார்க்கிறோம். இயேசு எனக்காக கிட்டத்தட்ட 7 முறை ரத்தம் சிந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் எடுத்து பார்ப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையிலே விழுந்தது. அவர் மிகுந்த வியாகுலப்பட்டு துக்கத்தோட, அதிக துக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. இந்த பாடுகள் அனுபவிக்கும் கெத்செமனே தோட்டத்துல போய் சீஷர்கள் அங்கிட்டு விட்டுட்டு போய் வியாகுலப்பட்டார், சத்தமா ஜெபம் பண்றார். அந்த துக்கத்தோட பண்ணும்போது அவர் இரத்த வேர்வை வேர்த்தார். முதலாவதாக இயேசு இரத்த வேர்வை வேர்த்து ஜெபம் பண்ணினார். இரத்த வேர்வை. உலகத்தில் எந்த மனுஷன் அப்படி ஒரு ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. முழு பாரம், முழு வேதனை அப்படியாக சொல்லி அந்த இரத்தத்தை சிந்தினார். என்ன ஒரு முறை சொல்லியிருப்பார், நான் பெற வேண்டிய ஞானஸ்தானம் உண்டு, அதை பெரும்படியாக மிகுந்த வேதனை. இந்த சிலுவை இல்லை பலியாகிறது ஒரு பெரிய ஒரு ஞானஸ்தானமாகவே சொல்றார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த முதலாவது, அதாவது 7 முறை ரத்தம் சிந்தினாங்க. இயேசு ரத்தம் எங்க சிந்தி இருக்கிறார்? முதலாவது கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ரத்தம் சிந்தினார். எப்படி சிந்தினாரு? வேர்வை வேர்த்துங்க, ரத்த வேர்வை ஜோ பண்ணி வேர்வை சிந்துது, அது ரத்தமா வந்து எவ்வளவு பெரிய காரியம். 2வது பிடித்து இழுத்து கொண்டு போறாங்க. பிடித்து இழுத்து கொண்டு போய் பிளாத்து முன்னால அங்க நிறுத்தி ஏறத்துட்டு கொண்டு போனாங்க. பிளாத்துட்ட போனாங்க, நிறுத்தி பிளாத்துட்ட அவங்க எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அடிக்க சொல்லி கேட்ட பொழுது அவன் கையடிக்கிறான். எப்படி அங்க பார்க்கிறோம், வாரினால் அடிக்கும்படியாக. ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமம் 50:6, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை கொடுத்தேன். கல் தூணில் கட்டுண்டு அடிக்கப்பட்டார்னு பார்க்கணும். சிலுவையில் அடிக்க அறைகிறதுக்கு முன்னால கல்லில் தூண்ல கட்டி 40க்கு 1 குறை அடி வாரினால. மத்தேயு 27:26 அங்க தெளிவா இருக்கு, வாரினால. யோவான் 19:1 வாரினால. வாசிக்கலாம். மத்தேயு 27:26 அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்காக விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். வாரினால அடிக்கும்படி. சும்மா கொண்டு போய் உடனே சிலுவையில் அடிக்கலைங்க, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல தன்னை ஜெபிச்சதுல ரத்தம். 2வது நடக்குது ஒரு கொடூரமான சம்பவம். இது அடிக்கிறவனுக்கு தன் முதுகை அவர் காண்பித்துக் கொடுப்பார், தாடை மயிரை பிடுங்க கொடுப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 50:6 சொல்லப்பட்டபடி இங்க மத்தேயு 27:26 சொல்லுகிறது. அவரை வாரினாலே அடிக்கும்படியா கையடித்தார். சிலுவையில் கையடிக்க வாரினால் அடிக்க சொல்ல, அது ஒரு சட்டமா இருக்குது. சும்மா கொண்டு சிலுவையில் அடிக்கிறது இல்லை.
இந்த வாரினால் அடிக்கும் போது கல்லு தூணில் கட்டி முதுகுல அடி. ஃபேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் அதில் காமிப்போம் பாருங்க. இந்த வார்னை எப்படின்னா பலவிதமான அந்த இது இருக்கும். வார் வச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே முள்ளு முள்ளாக இருக்குது. எடுக்கிறான், முதல்ல வார்னை அடிக்கிறான். அப்படி இருந்திருந்து இருக்க கொடூரமாக தானுங்க அந்த சேவகன். அந்த வாரு அந்த அந்த வாரின்னு சொல்லக்கூடிய அந்த வாட்சின்னு சொல்லுவாங்க நம்ம சில இடத்துல, நம்ம இடத்துல அந்த அதை என்ன பிடிக்குது. இடுப்பில் போய் இப்படி போய் அடித்த உடனே இங்கே கவ்வி அப்படி நிற்கும் போது அப்படி எடுக்கிறான். சதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது, ரத்தம் செதறது. ரெண்டாவது காரியம் நடந்த கொடூரமானது. உடம்பெல்லாம் கிழிக்கப்படுது. முதுகுல காலில் எல்லாம் கழுத்துல பட்டிருக்கோம், கையில பட்டுச்சு அரை அடி. என்ன கொடூரமானது. ரத்தம் 2 வருஷம் அடிச்சு இந்த சேவகன் சொல்றான், அது பேருவார் அந்த ஆளுங்க. அதனால போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி 40 அடிக்கு 1 அடி குறைஞ்சி நிறுத்தி பிடிச்சு அது பிறகு கூட்டிட்டு போறாங்க. ரத்தம் அங்கே ரத்தமாக கிடைக்கும். ஆட்டை அடிச்சு களத்தை அங்கே ரத்தம், அங்கேயே எல்லாம் ரத்தம் போன மாதிரி. ஒரு பகுதி ரத்தம் போயிட்டு அடிச்சு அடியில உடம்பெல்லாம் கிழிச்சிட்டு வாரில் அடிக்கப்பட்ட அடியில. மத்தேயு 27:29 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணி அவர் மேல துப்பி அந்த கோலை எடுத்து அவர்கள் சிரசில அடித்தார்கள். முள்மூடி தலையில அந்த சிரசில அடிக்கிறான். முள்மூடிக்கு மேல மூளை பிரெயின் எல்லாம் டேமேஜ் பண்ணுது. ஒரு முள்ளுங்க குத்தி இந்த கண்ணு வழியை கழிச்சு விடுது. சின்ன ஏதோ ஒரு முள்ள ஒரு ஊசி குண்டூசி குத்த நம்ம கை விரல குத்த சம்மதிப்போமா? கொடூரமான முள்ளது. அந்த முள்ளு கொடூரமானது. நல்ல பாயிண்டா இருக்கும், 1 இன்ச்சு குறையாம இருக்கும். அப்படிப்பட்ட முள்ளு முடி அதனால சுருட்டி அந்த முள்ளு முடிய தலையில வச்சு ஓ ராஜாவேங்கிறான். துப்பிட்டு சொல்றான், என்னதான் தலையில அடிக்கிறான். வாங்கி எவ்வளவு கொடூரம். ரத்தம் சிந்தப்படுகிறது. 3வது முறையாக கொடூரமா முகமெல்லாம் ரத்தம், முகமெல்லாம் ரத்தம். வேதனை, என்ன வேதனை. சும்மா சாபமானார்ல. முள்மூடி ரத்தம் தான் இந்த பூமியில் உள்ள எல்லா மனுஷனுடைய சாபத்தை முறிக்கிற ஒரு வல்லமையான ரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் பண்ணும்போது மனநோயாடி குணமாயிருவான். மனநோய் அலையிறான், எந்த மருந்து கிடையாது. ஒரு மனநோய் மீது ஆட்டுக்குட்டியான முள்மூடி ரத்தம் அவன் சிரசில ஊற்றப்பட்டா அவன் சுகப்படுவான். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ மனநோயாளிகள் சுகப்பட்டதை பார்த்திருக்கிற ஒண்ணுதான். ஏசப்பா அவங்க முள்மூடி ரத்தம் சிரசில ஊற்றட்டுன்னு சொல்லி ஜெபம் பண்ண முடிஞ்சு வச்சு ஹோட்டல நடந்து போனவன் சுகமா இருக்கிறான். பல வருஷமா வீட்டுக்குள்ள கடந்த மனநோயாளி சுகமா இருக்காங்க. ஒண்ணுதான், முள்மூடி ரத்தம் மனநோய சுகமாயிருக்கிறோம். அனுபவபூர்வமா சொல்ல முடியும், சும்மா கிடையாது. அந்த நாட்களிலே 4வது ஒரு சம்பவம். அவனை பிடிச்சு இழுத்து அந்த கொண்டு வராங்க. சிலுவையை மேல தூக்கி விடுதாங்க. அவரால் சுமக்க முடியல. கீழே விழுதாரு. அதனாலதான் அங்க பார்க்கிறோம், அங்க சீரேனு ஊரானாய சீமோன் எங்க கூடியவன்ட்ட அந்த சிலுவை மரத்தை தூக்கி விட்டு சுமங்கரையா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படிங்காங்க. மார்க் 15:21 அங்க இருக்கும். மத்தேயு 27 அந்த இடத்துல அங்க 32 இருக்குது. சிரேனே ஊரானாகிய அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் படுத்தினான். ஐயா நீ வாயா தூக்கு. ஏன் கீழே விழுதாரு? சிலுவையை தூக்கிட்டு போறவர் கீழே விழுதார். நடக்க முடியல. 2-3 நேரம் விழுந்துட்டார். 3 நேரம் விழுந்தவனை சும்மா எந்திரியா நீ அப்படின்னு அடிக்கிறான் வார்த்தை. அப்போ
கீழே விழும்போது முட்டு அடிபடுது, ரத்தம் சிந்தப்படுது. முழங்கால் முட்டு கையை கீழே குத்துறாரு, சிந்தப்படுது ரத்தம். அணுவணுவா உடைக்கப்படுது ஒரு சரீரம். 4ஆம் முறையா ரத்தம் சிந்துறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிங்க? ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இருந்ததாக கபாலஸ்தலம் கொல்கத்தாவுக்கு போயாச்சு. இந்த சீமோன் கொண்டு போய் அதுவரை சிலுவை சுமந்து கொண்டு விட்டுட்டா. அங்க கொண்டு போன உடனே 6 பிக்கிறாங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:16, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம், பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கைகளையும் என் கால்களையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட சங்கீதம் தாவீது வழியா தீர்க்க தரிசனம். நாய்கள் என்ன சூழ்ந்து நிற்குதுங்க. ஓநாய் கூட்டம் அந்த இறைச்சி பச்சிக்கக்கூடிய இதுல எப்படி சூழ்ந்திக்கிறது போல நிற்குது நாய். அவர்கள் கைகளையும் கால்களையும் உருவாக்குத்தினர். அவன் அடிக்கிறான், கையில் ஆணி அடிக்கப்படுது. 5ஆவதாக ரத்தம் சிந்தப்படுகிறது. 5ஆவதாக ரத்தம் சிந்தப்படுகிறது. கையில் ஆணிகள், காலில் ஆணிகள். எவ்வளவு கொடூரம்! அடிச்சு பாருங்க, அடிச்சு பாருங்க எப்படி இருக்கும். கொடூரம் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்படுது, ரத்தம் சிந்தப்படுது, ரத்தம் சிந்தப்படுது. அதான் ஒரு கையை இழுக்க முடியல, சேர்க்க முடியல. அந்த துவாரம் அந்த ஒரு கை சேரலையா, இழுத்து கையை உடைச்சு வச்சு அடிக்கிறான். கைக்குள்ளே ஆணிகள் குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா. ரத்தம் சிந்துகிறார். 5ஆவதாக ரத்தம் சிந்துகிறார். 6ஆவதாக ஒரு சம்பவம் நடக்கிறது. 6ஆவதாக ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்குது? ஏசாயா 53:5 வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். கையில காலில ஆணிகள், தலையில முள்மூடி நொறுக்கப்பட்டாருங்க. கல்லில் தூண்ல அடிச்சு கட்டி அடிச்சு உடைச்சு சிலுவை தூக்கும் போது கீழே விழுந்தாரு. முட்டெல்லாம் உடைஞ்சு போச்சு, ஜாயிண்ட் எல்லாம் உடைஞ்சு போச்சு. சிலுவையில் அடிச்சு உடைச்சு எல்லாம் நொறுக்கிட்டான். இன்னும் விடல. ஆணி எப்படி அடிச்சு வச்சிருக்கான், ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. பின்னா நீள ஆணி மடக்கி விடணும். ஒரு சேவகன் சொல்றான், தூக்கி போட அப்படிங்க. அப்படியே இருக்கும்போது அப்படியே தூக்கி அடிக்கிறான். தூக்கி மடக்கி போட, தூக்கி அடிக்கும் போது தலை உப்பர விடப்படுது. ஆண்டவருடைய முகம் அப்படியே உடைஞ்சு சிதந்து போகுது. இந்த ஃபேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட் அதுல அப்படியே தெளிவாக எவ்வளவு நடந்தது, இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய. ஏன்னா சிலுவையில் அடிக்கக்கூடியவனுக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை. அவன் சாபமானவன், அவன் மனுஷனுக்கு இணையானவன் இல்லை. மிருகத்து போல அவனை மதிக்காம அடிச்சு கொள்ளு. அந்த மாதிரியான ஒரு நிலைதான் சிலுவையில் அவர் சாபமானார். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டபடி அவன் என்ன அடிச்சு துவைச்சுட்டான். தூக்கி தலைகுப்புற மாத்தி போட்டா உடனே அடிச்சு இந்த மூக்கெல்லாம் உடைஞ்சு போகுது. மண்ணிலே விழுந்தார் அவரு. கொல்கத்தா அந்த என்னது கபாலஸ்தலம், கல்லு பாறை நொறுங்கி போச்சுங்க. தலை மண்டலம் உடைச்சு ரத்தம் சிந்தினார். 7ஆவதாக ஒரு காரியம், எல்லாம் யேசப்பாவை சிலுவையில் அடிச்சுட்டாங்க. காலை 9 மணிக்கு அடிச்சாச்சு, அடிச்சு முடிச்சாச்சு. தொங்க விடப்பட்டிருக்கிறார், அப்படியே தொங்கிட்டு கிடக்கிறார். மதியம் 3 மணிக்கு தன் ஜீவனை பிதாவிடத்தில் கையளிக்கிறார். என் ஆவியை கையளிக்கிறேங்கிறாரு, ஒப்பு கொடுக்கிறேங்க. மறிச்சிட்டார். எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் மறிக்காத ஒருவனை சிலுவையிலிருந்து எப்படி இறக்கணும்னா அவன் மூட்டை காலை உடைக்கணும்.
அவன் மூட்டை அதை முட்டி உடைச்சி காலை உடைச்சி அவனை இறக்கணும், அதில் செத்து போயிடுவான் அடிக்கிற அடியில். ஆனால் இவர் இறந்து விட்டார்னு சொல்லுதாங்க. ஆனாலும் இந்த சேவகம் பாருங்க, கையில் வச்சிருக்கிற ஈட்டியை வச்சு விழாவில் கொத்துறா. அந்த வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 19:34 வாசிக்கலாம். ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்படுச்சுங்க. அதாங்க கடைசி துளி ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்துட்டு. ஒரு மனுஷன் செத்து போகிற மனுஷனுக்கு கடைசி துளியில சரீரத்திலிருந்து சில இது வெளிப்படும், தண்ணீர் வெளிப்படும், வாயிலிருந்து தண்ணி போகும். அதுபோல இங்கே குத்தி இந்த பொழுது கடைசி துளி ரத்தம் வருது, தண்ணீர் வருது. 7வது முறையாக ரத்தம் சிந்தினார் எனக்காக, என் ரட்சிப்புக்காக, என் மீட்புக்காக. ஆமென். அதான் வேதத்தில் அவர் எந்த பாவம் அறியாதவர். 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களுக்கு அவர் செத்து சிலுவையில சுமந்து தீர்த்து. சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில சுமந்த பாவங்களோட அவர் சரீரத்தோட சுமந்தார், அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறபடி இதெல்லாம் உண்மை. எல்லா விதத்திலும் உலகத்தில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய இரத்தத்தின் மதிப்பை பற்றி ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகள் கழித்து ஏதோ சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டது உண்மையா என்பதை ஒரு காலகட்ட ரோமாவுடைய ஒரு ராஜா அவருடைய அம்மா உடைய ஆலோசனை பேரில் அந்த சிலுவையை போய் பரிசோதிக்க அந்த இடத்தை போய் பார்க்க போனார்கள். ஏன் அப்படின்னா, சிலுவை போர் துவங்கப்பட்ட காலம் அல்ல. அவனுக்கு தரிசனமாக இருந்தது ரோமாவுடைய ராஜாவுக்கு, இதனால் நீ ஜெயிப்பா என்று ஒரு நாள் ராத்திரி இப்போ எதிரி மத்தியில் யுத்தம் பண்ண போகும்போது துக்கத்தோடு வேதனையோடு படுத்திருந்தான். பால்கனியில் வானத்தில் சிலுவை அடையாளம் தெரிந்தது. அதை குறித்து விசாரித்தான். சிலுவை அடையாளத்தை குறித்து அவன் விசாரித்தான். தன்னுடைய அம்மாட்ட சொன்னான். உடனே அம்மா வாங்க அனுப்புனாய். ஏதோ எருசலேமில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது என்று செய்தி சொல்லப்பட்டது. யார்? இயேசு என்கிற ஒருவர் மாமனிதர். அவர் வந்து ஒரு முறை சிலுவையில் அடிக்கப்பட்டார். அன்றைக்கு இன்னென்ன சம்பவம் நடந்தது. சிலுவையில் அவர் உயிர் பிரியும் போது தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. பூமி குலுங்கினது. ஓ, வெறும் கொடூர இருட்டு, உலகம் முழுவதும் இருட்டு உண்டானது. அவர் மரிக்க நேரத்தில் உலகம் அந்த எல்லாரும் பயப்படத்தக்கதான அசைவு பூமி. இந்த செய்திகளை சேகரிக்க நேர குயின் அங்க போறாங்க. அங்க போய் விசாரிக்கும் போது பல சிலுவை கிடைக்குதுங்க. நிறைய பேர் சிலுவையில் அடிச்சிருக்காங்களே. அப்ப எப்படி அப்படின்னா, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரே. 1 பேதுரு 2:24 மீண்டும் வாசிக்கலாம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். அல்லேலூயா. ஓகே, ஒரு செய்தி வருது. அன்றைக்கு அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு முடிச்சு அவர் மரணித்த பின்னால வானத்து மழை பெய்தது. அந்த பிளட் எல்லாம் கீழே போனது. பிளட் எல்லாம் அப்படி மலையிலிருந்து கீழே வடியுது. கீழே 2 குஷ்ட நோய்க்கு ஒரு அம்மாவும் மகள் அங்க இருந்தாங்க. யூதா பென்கன் என்கக்கூடிய ஒரு சரித்திரத்தில் நடந்த ஒருவருடைய
அவருடைய அம்மாவும் தங்கை அங்க இருந்தாங்க, ராஜகுலம். அவர்கள் அந்த இடத்துல கீழே இருந்தபோது அந்த பிளட் அப்படி அவர்கள் மேல வந்து அந்த தண்ணீருமா வந்து விழுந்த பொழுது அவங்க குஷ்டரோகம் மாறினது. கையை தாட்டுங்க. இந்த செய்தியெல்லாம் சேகரிக்கப்பட்டது. மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறுகிறது. தேவ செய்தியாளர் திதீம் பீட்டர் பால் அவர்கள். சியோன் ஜெபக்கூடாரம். தொடர்புக்கு 9924466553 மற்றும் 908005899923.